أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரா நாசியாத். சூரா நாசியாத் 79வது அத்தியாயம், 46 வசனங்கள் இதுல இருக்கு. இது மக்காவுல இறக்கப்பட்டது. இந்த நாசியாத்னா பரிப்போர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இந்த சூரா தொகுக்கப்பட்ட வரிசையில 79வது அத்தியாயமா இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில இறக்கப்பட்ட வரிசை இருக்குல்ல, அதுல 81வது அத்தியாயமா இருக்கு. சூரா நபா 28 அதுக்கு பின்னாடி இறக்கப்பட்டதா இருக்கு. இந்த அத்தியாயத்தோட முதல் வசனத்துல உயிரை பறிப்போர் மீது ஆணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப பறிப்போர்ங்கிறத சொல்றதுக்கு நாசியாத் அப்படிங்கிற அந்த சொல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சொல்லையே இந்த அத்தியாயத்துக்கு பெயராகவும் சூட்டப்பட்டிருக்கு. இந்த நாசியாத்துங்கிற சொல் இருக்கு பாத்தீங்களா, நாஸா அப்படிங்கிற ஒரு வினைச்சொல், அதாவது பெண்பால் பன்மையான ஒரு வினைச்சொல்லோட பெயர். இதோட ஒருமை என்ன தெரியுமா? இந்த சிங்குலர் புளூரல் அதை பத்தி இங்க சொல்றாங்க. நாசியாத் ஆகும். அப்ப நஸ அப்படின்னு சொன்னா கலற்றினான், பிடுங்கினான், அகற்றினான், பதவி நீக்கம் செய்தான், வீணாக்கினான், வெளியே எடுத்தான், இழுத்தான், அம்பைதான். இப்படி டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீனிங் இருக்குதுக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கையில இங்க நாசியாத்துங்கிற சொல்லுக்கு பறிப்போர் அல்லது பறிக்க கூடிய அப்படிங்கிற அந்த பொருள் வருது. இது ஒரு பண்பு பெயர்ச்சலா இருக்கு. ஆனா இது யாருக்குரிய பண்பு பெயர்ச்சல் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பண்புக்குரியவர் யாரு தெரியுமா? அது தொடர்பான விரிவுரையாளர்கள் சொல்றாங்க பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அதுல பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா வானவர்களுக்குரிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி பார்த்தா உயிரை பறிக்கக்கூடிய வானவர் அப்படிங்கிற பொருள் இதுக்கு அமையுதுன்னு சொல்றாங்க. இறை மறுப்பாளர்களின் உயிரை வன்மமா கடுமையா பறிக்கக்கூடிய வானவர்கள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி வன்னாசியாத் அப்படின்னு சொல்லி வருது. இந்த வார்த்தை இந்த மாதிரியான ஒரு பொருள்ல விரிவடையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இறை நம்பிக்கையாளர்களோட உயிரை பறிக்கக்கூடிய அந்த இடத்துல பறிக்கக்கூடியன்னு சொல்ல வரல. இறை நம்பிக்கையாளர் உயிரை மெருதுவாக மென்மையா வாங்குவாங்க. இதையே 2வது வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த வானவர் மீது ஆணையாக 2வது வசனம் அதனுடைய பொருள் வரக்கூடியதா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நாசியாத் அப்படிங்கிறதுக்கு மரணத்தை குறிக்கும். இன்னும் சிலர் சொல்றாங்க விண்மீன்களை சொல்லி காட்டும். இன்னும் சிலர் சொல்றாங்க விலங்குகள் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க உயிர்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி பலவாறு விளக்கங்கள் சொல்றாங்க இந்த நாசியாத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. இதெல்லாம் தப்சீர் அல் பஹ்ருல் முஹீத் அப்படிங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு. ஓகே, இது மட்டும்தான் இருக்குதா இந்த சூறால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அத்தியாயத்துல பல்வேறு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வானவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? முதலாவது சூர் அந்த எக்காலம் ஊதப்படும் போது பேரதிர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறத அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். சத்தியமா அந்த சூர் ஊதுனா பெரிய அழிவுக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தாலா சொல்றான். அதை தொடர்ந்து 2வது சூர் இருக்குல்ல, அப்ப முதல் சூறு ஊதப்படும், 2வது சூருன்னு ஒண்ணு ஊதப்படும். அப்படி ஊதப்படும் போது உங்களுடைய உள்ளங்கள்லாம் இருக்குல்ல, அந்த உள்ளமெல்லாம் கிடுகிடு நடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்வைகள்லாம் தாழ்ந்து போயிரும். இறப்புக்கு பின்னாடி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவத பாரதூரமா கருதக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எழுப்பி கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள புனித பள்ளத்தாக்குல அல்லாஹ் சந்திச்சு பேசினா இல்லையா, அவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து இந்த சூறால நம்ம பார்க்க போறோம். 2 சூர் ஊதுறத பத்தி, முதல் சூர்ல என்ன நடக்கும், 2வது சூர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி, அதுக்கடுத்து இறை மறுப்பாளர்கள்லாம்
வாங்க, நம்ம என்ன மறுமையா போறோம், அல்லாவையா பார்க்க போறோம், அங்க அப்படியா கேள்வி கேட்பாங்க, எலும்பா போன பின்னாடிமா உயிர்ப்பிப்பாங்க, இப்படிலாம் கேட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் எழுப்பப்பட்டு வாங்க வாங்க, நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, இன்னைக்கு வந்து பாருங்க அப்படின்ற செய்தியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவா பள்ளத்தாக்குல கூப்பிட்டு பேசுறான்ல, அவங்களுக்கு சில கட்டளைகள்லாம் கொடுத்தான்ல, அவங்கள தூதரா தேர்ந்தெடுத்தான்ல, அதை பத்தின செய்தியும் இதுல நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, சர்வாதிகாரியா இருந்த ஃபிரௌன் இதை மறுத்து தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தினான்ல, அதை பத்தியும் பார்க்க போறோம். இறுதியில இறைவன் வந்து தண்டனைக்கு அவன் ஆளாயிட்டான். எப்படி ஆளானா, எதனால அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் இந்த சூறால நம்ம பார்க்க போறோம். அடுத்து, மனிதனை விட மிகவும் பலமானது எது? வானமா, பூமியா, மலைகளா? இத பத்தி எல்லாம் அல்லாஹாலா இந்த சூறாவுல பார்க்க போறோம். மனித குலத்திற்கும் கால்நடைக்காகவும் அல்லாஹாலா என்னென்னலாம் படைச்சு வச்சிருக்கான், அதையும் பெரும் அமளிகள் தோன்றக்கூடிய அந்த மறுமை எப்படி இருக்கும், நரகம் கெட்டவர்களுக்கு அந்த நரக வேதனை, அதை பத்தி பார்க்க போறோம். நல்லவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் முதலான தகவல் எல்லாமே இந்த சூறால இருக்கு. எத்தனை பாத்தீங்களா? பார்க்கலாமா? வாங்க போவோம், உள்ள சூறாக்குள்ள போமா. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உயிர்களை பலமாக இழுத்து பறிப்போர் மீது ஆணையாக, சத்தியமாக இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எத்தனை சத்தியங்கள் வருதுங்கிறத பாருங்களேன். 2வது வசனம், மேலும் மெதுவாக வெளிக்கொணர்கின்ற வானவர்கள் மீது சத்தியமாக. நம்ம இதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் பாத்தீங்கன்னா ஆழ்ந்து பற்றி இழுக்கிற, விளக்கத்துல போய் பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மலக்குகள் மீது அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். மேலும் பேரண்டத்தில் வேகமாக நீந்தி திரிகின்றவர்கள் மீது சத்தியமாக. இந்த வாவ் கொண்டு ஆரம்பிக்குது பாத்தீங்களா? ஒரு சூறாவுல வாவை வச்சு முதல்ல அல்லாஹ் ஆரம்பிச்சான்னா அந்த வாவுக்கு பேரு சத்தியம். அப்ப இங்க சத்தியம் பண்ணி அல்லாஹாலா சொல்றான், சில உயிர்களை பலமா இழுத்து பறிப்போர் மீது சத்தியமாக, வேறு சில உயிர்களை இலகுவாக வெளியேற்றுவோர் மீது சத்தியமாக, விரைவாக நீந்தி செல்வோர் மீது சத்தியமாக, வேகமாக முந்தி செல்வோர் மீது சத்தியமாக, காரியங்களை நிர்வாகிப்போர் மீது சத்தியமாக. எத்தனை? 5 சத்தியம் சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான், அந்த நாளில் பேரதிர்வை ஏற்படுத்தக்கூடிய முதலாவது எக்காலமானது பேர் அதிர்வை ஏற்படுத்தும். எப்படி? அத எந்த அளவு கொண்டு சொன்னா, அந்த நாள்ல பூகம்பத்தோட உழுக்கல் ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு உழுக்கல் ஏற்படும். இது முதல் சூறு ஊதுனதும். 2வது அந்த எக்காலம் சூறு ஊதுனதும் அடுத்து வரக்கூடியது, அதை தொடர்ந்து வரும். அந்த நாளில் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளம் அந்த நாள்ல என்ன செய்யும்? உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அவற்றின் பார்வைகள் பணிந்துரும், அப்படி கீழே போயிரும். உள்ளங்கள்லாம் பயந்து நடுங்கி அவர்களுடைய பார்வைகள்லாம் அச்சத்தால கீழ் நோக்கி தாழ்ந்து விட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மக்கள் கூறுகிறார்கள், நாம் இறந்த பிறகு உண்மையில் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு பெறப்படுவோமா? இற்று போன எலும்புகளானாலும் நாம் எழுப்பப்படுவோமா? இத்து போன எலும்பாயிட்டாலும் நம்ம மக்கி ஒண்ணுமில்லாம போயிட்டாலும் எழுப்பப்படுவோமான்னு கேட்டாங்கல்ல. இவர்கள் மேலும் கூறலானார்கள், அப்போது அது பேரிழப்புக்குரிய திரும்புதல் தான். அப்படி நம்ம எழுப்பப்படுறதா இருந்தா அது ஒரு பெரிய இழப்பாத்தான் இருக்கும். உண்மையில் இது ஒரு உரத்த அதட்டலாகத்தான் இருக்கும். அது ஒரே ஒரு அதட்டல், அதாவது அது ஒரு பெரும் பேரோசையாத்தான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. உடனே அவர்கள் வெட்ட வெளியில் ஆஜராகி விடுவார்கள். அல்லாஹாலா 1 to 14 வசனத்தை இந்த இடத்துல கொடுத்து இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு விளக்கம் சொல்ல போறாங்க. ஏன்னா 1 to 14 வசனம் வரைக்கும் தான் இந்த முதல் சூர் 2வது சூர் மக்களுடைய நிலை இதுகளை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு, அதை பத்தி அல்லாஹ் சொல்ல போறான். இப்ப வாங்க 14 வசனத்துல வரக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1வது வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதுல சில உயிர்களை பலமா இழுத்து பறிப்போர் மீது ஆணையாக சத்தியம்ட்டு சொல்லக்கூடிய செய்திய
சொல்லும் போது இந்த வசனம் ஆதமுடைய மக்கள்ல மனிதர்கள்ல உயிர்களை பறிக்கின்ற வானவர்களை சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. அந்த வானவர்கள் மனிதர்கள்ல உயிரை கொஞ்சம் சில பேரோட உயிரை பறிப்பாங்க. அத பறிப்பதுல அத பலத்தை காட்டுவாங்க. வேறு சிலரோட உயிரை அவங்க ஒரு முடி, அதாவது வந்து சின்ன ஒரு கயிற்று, அதாவது வந்து அந்த ஒரு ஒரு தண்ணீர்ல அல்லது குழைச்ச மாவுல இந்த மாதிரி இருக்கிற ஒரு முடி போய் சிக்கிட்டா அதை அப்படியே உருகி எடுப்பாங்கல்ல, அது மாதிரி மென்மையா வெளியேற்றுவாங்க. இதத்தான் வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. வேறு சிலர் சொல்றாங்க அது இலகுவா வரும் அப்படிங்கறது. அந்த கடுமையா வாங்கக்கூடிய உயிரை வாங்கக்கூடிய வானவர் மீது சத்தியமாக, இலகுவா உயிரை வாங்கக்கூடிய வானவர் மீது சத்தியமாக அல்லாஹாலா இந்த 2 வசனத்திலையும் சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. பறிச்சு எடுப்பவங்க இத வந்து முதல் வசனத்தையே பாருங்களேன், பலமா இழுத்து பறிப்போர். அப்ப பறிக்கிறதுனா என்ன? புடுங்கிட்டு போறது. எப்படி இருக்கும் நமக்கு? யாராச்சும் நம்ம கையில ஒரு பொருளை வச்சிருக்கோம், இல்ல ஒரு பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ அறியாத நேரத்துல படக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? திகில் அடிச்ச மாதிரி இருக்கும்ல, நெஞ்செல்லாம் பதறும்ல. பறிச்சுட்டு போனா அப்படியே ஏங்கி போய் நின்று பார்ப்போம்ல. நம்முடைய அப்படியே யதார்த்தத்தை நினைச்சு பாருங்களேன். அப்போ இத இன்னும் ஒரு செடியை கூட எடுத்துக்கோங்களேன். சரியா புடுங்கி எடுத்தோம்னா என்ன செய்யும்? அந்துக்கிட்டு வேரெல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படித்தானே வரும். இதுல மழைகளாம் பெஞ்சிருந்தா ஓரளவுக்கு வரும். மழையெல்லாம் பெய்யாம காஞ்சி போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வராது, பயங்கர கஷ்டமா இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ். இது யார் யார் எந்தெந்த கேட்டகரியில இருக்கிறோமோ அதை பொறுத்து எந்த பகுதியில இருப்போங்கிறது தெரியும். இதை பத்தி சொல்லும் போது இப்னு அப்பாஸ் இன்னும் அவங்க உள்ளிட்ட அது மாதிரி உள்ள அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, முதலாவது வசனத்துக்கு விளக்கம் சொல்ல இந்த வசனம் உக்கிரமமான முறையில பறித்து வெளியேற்றப்பட்டு அதுக்கு பின்னாடி அந்த உயிரை வந்து நரகத்தின் ஆழத்தில் தள்ளப்படவிருக்கும் இறை மறுப்பாளர்களின் உயிரை சொல்லி காட்டுது என்று சொல்றாங்க. இது தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இந்த முதல் வசனத்துக்கு விளக்கம் சொல்லல எப்படி சொல்றாங்க? ரொம்ப வன்மையா, ரொம்ப கடுமையா. ஏமா மனிதர்கள் வந்து சும்மா பாருங்களேன், ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்ல வெளியிலயோ போகல, அப்படி போன் பார்த்துக்கிட்டு போகல, படக்குன்னு பறிச்சுட்டு போயிட்டாவே எப்படி இருக்கு மனிதர்களோட இது. ஒரு சிலர் கடுமையா அப்படின்னு போடுவாங்குவாங்க. வானவர்கள் கடுமையா பறிச்சா புடுங்கனா எப்படி இருக்கும்? அதுலயும் உக்கிரமா அப்படிங்கிற முறையில சொன்னாங்கன்னா, அல்லா நீ பாதுகாத்தரலையா அல்லா, அப்படி ஒரு பரிசு எடுப்பாங்க. பின்னாடி நரகத்துல தள்ளப்பட இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களோட உயிரை இப்படித்தான் எடுப்பாங்க. நம்ம சொல்றோம் அல்லா நீ காப்பாத்து. பாருங்க, பாத்தீங்களா? மறுமைக்கு போறது, கபருக்கு போறதுக்கு முன்னாடியே சக்கராத்திலேயே இவங்க எப்படிப்பட்டவங்க? இறை மறுப்பாளர்களா இருந்தாங்களா, இறை நம்பிக்கையாளர்களா இருந்தாங்களா, பாவிகளா இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த நாசியாத் அப்படிங்கிறதுக்கு இப்ப அதோட மீனிங் பத்தி சொல்லும் போது சொல்றாங்க முஜாஹிர் ரஹ்மத்துல்லா, இந்த வசனம் வந்து மரணத்தை குறிச்சு சொல்லி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து உயிரை பறிக்கக்கூடிய மரணத்தின் மீது ஆணையாக அப்படின்னு இந்த வசனத்தோட பொருள் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஹசன் அல் பசரி ரஹிமமுல்லா, கத்தாதா ரஹிமுல்லா இவங்க சொல்றாங்க, மேற்கண்ட 2 வசனங்களுமே வந்து நட்சத்திரங்களை குறிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு படிநிலையில இருந்து மற்றொரு படிநிலைக்கு தள்ளப்பட்டு விரைவா பயணிக்கக்கூடிய விண்மீன்கள் மேல ஆணையா அப்படின்னு சொல்ற மீனிங் இதுக்கு இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட மீனிங் எல்லாம் இருக்குன்ட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, முதல் கருத்து தான் சரியானது. பெரும்பான்மையான அறிஞர்கள் அந்த உயிரை வாங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாகங்கிறது தான் கரெக்டானது, அந்த கருத்தையே நானும் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. அத என்ன கருத்து? தீயர் உயிர்களை பலமாக பறிக்கக்கூடிய வானவர் மீது சத்தியமாக, நல்லோரின் உயிர்களை இலகுவாக வாங்குற வானவர் மீது சத்தியமாக அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது வசனம், விரைவாக நீந்தி செல்வோர் மீது ஆணையாக அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த அடுத்த சத்தியத்தை சொல்லி காட்டுறான். இந்த வசனம் வந்து வானவர்களை தான் இதையும் சொல்லுது அப்படின்னு இப்னு மசூத் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் விரைவா பயணிப்பாங்க, அந்த வானவர்கள் மீது
சத்தியமா அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அது மீனிங் இப்படி வருது. கதாதா ரஹமத்துல்லா சொல்றாங்க நட்சத்திரங்களை குறிக்குது அப்படின்னும், அத்தா ரஹமத்துல்லா சொல்றாங்க இது கப்பல்களை குறிக்குது அப்படின்னும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது வானில் நீந்தக்கூடிய விண்மீன்கள் மீது ஆணையாக, அல்லது நீரில் நீந்தி செல்லக்கூடிய கப்பல் மீது ஆணையாக அப்படிங்கிற மீனிங்கும் இதுக்கு இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 4வது வசனத்துக்கு போறாங்க. வேகமாக நீந்தி செல்வது மீது சத்தியமாக. அப்போ அங்க என்ன சொன்னாங்க? 3வது விரைவாக நீந்தி செல்லக்கூடிய, இங்க என்ன சொல்றாங்க? 4வது வேகமா முந்தி செல்றாங்க அவங்க மீது சத்தியமாக அல்லாஹாலா அடுத்த சத்தியத்தை சொல்றான். இதுவும் வானவர்களை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹசன் அல் பசரி ரஹமுல்லா சொல்றாங்க முந்தி செல்வோர் என்பதற்கு விளக்கம் கொடுக்கையில அவர்கள் இறை நம்பிக்கைகள் பாலும் உண்மைப்படுத்துவதின் பாலும் விரைந்து செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கத்தாதா ரஹமத்துல்லா சொல்றாங்க இந்த வசனம், அதாவது 4வது வசனம் நட்சத்திரங்களை தான் சொல்றது. இன்னும் அத்தா ரஹமத்துல்லாவும் இது அல்லாஹ்வின் பாதையில் அறப்போரில் ஈடுபடுத்தப்பட்ட குதிரையை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது சுற்றுப்பாதையில துரிதமா செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மீது ஆணையாண்டு வருது, அல்லது அறப்போரில் எதிரிகளை நோக்கி முந்தி செல்லக்கூடிய குதிரை மீது ஆணையாங்கிற பொருளும் வருது. சோ இந்த எல்லா வசனங்களுக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குங்கிறத சொல்றாங்க. அடுத்து 5வது வசனம், காரியங்களை நிர்வகிப்போர் மீது சத்தியமாக அல்லாஹாலா சொல்றான். அப்போ இந்த வசனத்துக்கு அலி ரலியல்லாஹு முஜாஹிர் ரஹ்மத்துல்லா இவங்க சொல்றாங்க இந்த வசனம் விண்ணிலிருந்து பூமிக்கு தன் இறைவனின் ஆணையின் பேர்ல காரியங்களை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்களை சொல்லி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வானத்துல பூமிக்கு தன்னுடைய இறைவனுடைய கட்டளைகளுக்கு அழகா நிர்வாகம் பண்றாங்கல்ல, அப்ப அந்த வானவர்களை சொல்லி காட்டுது. இப்ப இந்த இடத்துல 5 சத்தியம் சொல்லி அல்லாஹாலா சொல்றான். உயிர்களை, கெட்டவங்களுடைய உயிரை கடுமையா பறிக்கக்கூடிய வானவர் மீது சத்தியமாக, இலகுவாங்க வாங்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக. அப்ப 2 டைப் இருக்கிறாங்க. எந்த டைப்ல நாம இருக்கோம், எந்த வானவர்களை சந்திக்கிறதுக்கு இருக்கோம், நம்ம எல்லாம் இதை விரும்பணுமோ விரும்பலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். அதே மாதிரி விரைவாக நீந்தி செல்லக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க, வேகமா முந்தி செல்லக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க. காரியங்களை டெய்லி அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல எடுத்துட்டு இங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க. பாத்தீங்களா, நம்ம மிகப்பெரிய வானவர் கூட்டங்களுக்கு மத்தியில வாழ்றோம். நமக்கு யாருக்காச்சும் தெரியுதா? இந்த ஃபீலிங் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதை வேற வேற சூறாக்கள்லையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹாலா பாதுகாக்கக்கூடிய மலக்குகளை கொடுத்திருக்கான், நன்மையை ஏவக்கூடிய மலக்குகளை கொடுத்திருக்கான், நல்லது தீமையை எழுதக்கூடிய மலக்குகளை கொடுத்திருக்கிறான். இப்படி பாத்தீங்களா? அப்போ இந்த மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளையோட நமக்கு மத்தியில நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வானவர்கள் மீதெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி என்ன? இப்போ 6வது 7வது வசனம், அந்த நாள்ல பேரதிர்வு ஏற்படும். அந்த பேரதிர்வு வரக்கூடிய, அதை தொடர்ந்து வரும். இன்னொன்னு அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல. 6வது 7வது வசனம், சத்தியமா நான் அங்க போயிட்டு வந்தேன். நீ எப்படி அங்க போயிருக்க முடியும்? சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் சத்தியமா சொல்றேன். ஒரு சிலர் இதுதான் சத்தியம் பண்றதுக்கு பொருத்தமான வார்த்தை. ஆனா அம்மா மேல சத்தியம் பண்ணுவாங்க, பாப்பா மேல சத்தியம் பண்ணுவாங்க, புள்ள மேல, குரான் மேல, பள்ளி மேல, காபா மேல, இப்படி பல சத்தியங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் உண்மை, நம்பு. கண்டிப்பா இது நான் செய்யதான் செஞ்சேன், நான் பொய் சொல்ல, சத்தியமா பொய் சொல்ல, இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, நேச்சர் நம்ம பேசுறது. அப்ப மனிதர் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக, உண்மைப்படுத்துறதுக்காக, அதை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக சொல்றது. அல்லாஹ்தாலா அதே மாதிரி இங்க சொல்லி காட்டுறான். 5 சத்தியம் பண்ணி அந்த நாள்ல ஒரு பேர் அதிர்வு இருக்கு, ஒரு உலுக்கல் இருக்கு, ஒரு பெரிய பூகம்பம் மாதிரியான ஒரு பேர் அதிர்வு, பெரும் சத்தம் இருக்கு. அந்த சத்தம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கண்டிப்பா அந்த சத்தம் வரும், அந்த பேர் அதிர்வு வரும். அதை நீங்க பாத்துக்கங்க, கேட்டுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் வழக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த பேரதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த சத்தம் இருக்குல்ல, அடுத்து வரக்கூடிய அந்த சத்தம் 2ம் முறையே முதலாவதும்
மற்றும் இரண்டாவதும் அந்த எக்காலம், அந்த சூர், அதை பத்தி தான் இந்த இடத்துல அல்லாஹாலா சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ், வஹாக் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் இதே கருத்தை ஆதரிக்கிறாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இதுல முதல் வசனமானது அந்த நாள்ல பூமியும் மலைகளும் அதிரும். 73வது அத்தியாயத்துல 14வது வசனமா அல்லாஹாலா அங்கேயும் சொல்லியிருக்கான். அதாவது பூமியும் மலைகளும் அந்த நாள்ல அதிரும்னு சொல்லி. அடுத்து வரக்கூடியது அந்த 2வது வசனம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லும் போது பூமியும் மலைகளும் பெயர்க்கப்பட்டு அவை இரண்டும் ஒரு முறை அப்படி நொறுக்கப்படும் போது 69வது அத்தியாயத்துல 14வது வசனமா அல்லாஹ் அங்கேயும் சொல்லியிருக்கான். இங்க மட்டும் சொல்லல, இப்படி ஒரு சூர் ஊதப்படும், இப்படி பூமி மலைகள் எல்லாம் அதிர்வும் நொறுங்கும், இதெல்லாம் நொறுக்கப்படும், பேரதிர்வு, மிகப்பெரிய அழிவு ஏற்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா நாசியாத்துல மட்டும் சொல்லல, 73வது அத்தியாயம் 14வது வசனத்திலையும் 69வது அத்தியாயம் 14வது வசனத்திலையும் அல்லாஹ் அங்க சொல்றான் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு மேலதிகமாகவும் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து உபை பின் காப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரதிர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த முதலாவது எக்காலம் ஊதப்படும் நாள் அருகில் வந்துருச்சு, அடுத்து வரக்கூடியது அதாவது 2வது எக்காலம் ஊதப்படும் நாளும் அதை தொடர்ந்து வரவிருக்கிறது, மரணமும் அதில் உள்ள வேதனைகள் ஆகியவற்றோட அருகில் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், அப்பப்போ மக்களுக்கு, தோழர்களுக்கு பேசும்போது இந்த முதல் சூறையும் 2வது சூறையும் அதை பத்தின நிகழ்வுகள் வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு முன்னெச்சரிக்கைய, ஒரு நினைவூட்டலை அப்பப்ப மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப ஒருத்தர் அல்லாஹுடைய தூதரே, நான் எனக்காக பிரார்த்திக்கும் நேரம் முழுவதையும் உங்களுக்காக, உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக ஒதுக்குவது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது முதல் சூறு பயங்கரமானது, அதை தொடர்ந்து 2வது சூர், அதுவும் அது விரைவுல வந்துகிட்டு இருக்கு, மரணமும் அது உள்ள துன்பங்களும் வேதனைகளும் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எனக்காக பிரார்த்தனை செய்யறதை விட உங்க பேர்ல செலவாத்து சொல்றத, அதுக்கு அந்த நேரத்தை ஒதுக்குறேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியான உம்முடைய இம்மை மறுமை 2 விவகாரங்களில் உமக்கு ஏற்படக்கூடிய கவலை அனைத்துக்கும் அல்லாஹ்வே உமக்கு போதுமானவனா இருக்கிறான்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்னத் அஹமதுல பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுக்கு கவலை, பிரச்சனை, துன்பம், துயரம் ஏதாச்சும் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கவலைகளை நீக்கக்கூடியதா, நம்மளுடைய காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதா, அழகான இம்மை மறுமையுடைய காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களே, அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்றான், வானவர்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்றாங்க, நீங்களும் அவங்க மேல ஸலவாத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்களும் மற்ற சூறாவுல இருக்கு. அப்போ அதனால அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்றது நமக்கு இம்மை மறுமை விவகாரங்கள்ல ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவலைகளையும் போக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனா இருக்காங்கிற ஒரு கூடுதல் விளக்கமும் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. இது முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ ஜாமிஉ திர்மிதி நூல்லையும் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவில் 1/3 பகுதி நேரம் கழிஞ்சதும் எழுந்து உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை எல்லாம் நோக்கி, மக்களே எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, பேரதிர்வை ஏற்படுத்தக்கூடிய முதலாவது எக்காலம் ஊதப்படும் நாள் அருகில் வந்துருச்சு, அடுத்து வரக்கூடியது அதாவது 2வது வரக்கூடிய அந்த சூர் ஊதப்படுற நாளும் அதை தொடர்ந்து வர இருக்குது, மரணமும் அதில் உள்ள துன்பங்களும் வேதனைகளும் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை திரும்பவும் சொல்றாங்க. அப்போ இந்த செய்தி ஜாமிஉ திர்மிதியில தமிழாக்கத்துல 2381வது ஹதீஸா, ஏன்னா ஜாமிஉ திர்மிதி மொழிபெயர்ப்பு பண்ணி
தமிழ்ல வந்துருச்சு. அதுல இருக்குது இந்த ஹதீஸ் அதை எடுத்து பார்த்தா தெரியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை அறிவிக்கக்கூடியவர் உண்மைக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இரவை 3 பிரிச்சு முதல் பகுதியில தூங்குனதுக்கு பின்னாடி அடுத்த பகுதியில தூங்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை எழுப்பி, எந்திரிங்க எந்திரிங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, பேர் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூர் ஊதக்கூடிய கூடிய நாள் ரொம்ப பக்கத்துல அருகில வந்துருச்சு, அதுக்கு அடுத்ததும் வந்துரும், அது வந்துருச்சுன்னா இதுவும் வந்துரும். அது மட்டும் இல்ல, மரண நேரத்துல இருக்க துன்பமும் வேதனையும் அதுவும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. அதனால நீங்க எந்திரிங்க எந்திரிங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு சொல்லுவாங்க. இத கேட்கல தூக்கம் வருமா? முதல் நேரம் கூட தூக்கம் வராது இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம கேட்க போகல, நம்ம என்ன செய்வோம், அட்லீஸ்ட் அந்த கடைசி நேரத்துல ஒரு இந்த நம்ம சுபு தொழுறதுக்கு ஒரு ½ முன்னாடி இருந்துச்சு, ஒரு 2 ரக்காயத்தையாச்சும் தொழுதுட்டு அந்த இடத்துல யாழ்லா அந்த அந்த அமளி துமளியில இருந்து, அந்த பேரதிர்வில இருந்து, அந்த பேர் ஆபத்துல இருந்து, அந்த திடுக்கத்துல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரலையாள்லா, எங்களுடைய மரண நேரத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தந்தரலையாள்லா. யாழ்லா நீ 2 வசனம் சொல்றையாள்லா, கடுமையா பறிக்கக்கூடிய வடக்கு மாணவர்கள் மீது சத்தியம்னு, 2வது இலகுவா உயிர் வாங்கக்கூடிய அந்த வானவர்கள் மீது சத்தியம் சொல்றையாள்லா, இலகுவா உயிர் வாங்கக்கூடிய அந்த வானவர்களுக்கு சொந்தக்காரர்களா எங்களை ஆக்கி வையாள்லா. இப்படி எல்லாம் நம்ம துவா செய்வோமா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சா தானே, தெரியும் போது தானே நம்ம அந்த பக்கம் போவோம். தெரியாதப்ப என்ன செய்வோம், ஜாலியா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சு, தூங்கிட்டேமா எந்திரிக்கணும்னு தான் நினைச்சேன், என்னமோ தெரியல அலாரத்தை அமர்த்திட்டு தூங்கிட்டேன். இதெல்லாம் கேட்கல. அலாரம் எல்லாம் தேவையா? அலாரமே தேவைப்படாது, அலறி அடிச்சு எந்திரிப்போம். எப்படிப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சோ அப்ப அப்படிப்பட்ட அந்த அதிர்வுகள், அந்த நிகழ்வுகள் இதெல்லாம் எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதெல்லாம் இல்ல, இதுக்கு முன்னாடி மரணித்தவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடியவர்களுக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கும். சுப்ஹானல்லாஹ். அதுல மோமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு அப்புறம் பாப்போம் வாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 8வது வசனத்துல, அந்த நாள்ல உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அஞ்சி நடுங்குங்கிறத சொல்றதுக்கு வாஜிஃபா அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. இதை பத்தி சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அஞ்சக்கூடியது இந்த உள்ளம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க, விரிவுரைய சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த உள்ளம் உண்மையிலே நடுங்கத்தானே செய்யும். எப்படி இருக்கும், கடமுடுன்னு சத்தம் கேட்டா, சும்மா நாங்க அந்த போன வாரம் பயான் கேட்டுக்கிட்டு ஒரு மைக்ல இருந்து ஒரு ஒரு சும்மா ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஏதோ ஒரு வயர் கனெக்ஷன் விட்டு போச்சு போல, கடமுடுன்னு ஒரு டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு பாருங்க, அப்படி கடான்னு இருந்துச்சு. இந்த வாரம் ஜும்மா தொழுக போகையில ஒரு டோர் ஒண்ணு லைட்டா மொத்தமா விழுகல, பாதிதான் விழுந்திருக்கு. அதை கேட்டு உண்மையிலே எனக்கு பலஸ்தீன ஞாபகமே வந்துருச்சு. யா அல்லாஹ், இதுக்கே பலஸ்தீன ஞாபகம் வந்தா அங்க போற பாமுக்கலாம். சரி, அந்த பாமா அதோடய மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு அமைதியை கூடிய அல்லாஹ். அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்காக பாடுபடக்கூடிய மக்கள் யா அல்லாஹ், எங்களை விட நீ பன்மடங்கு இறக்க முடியும் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு நிம்மதியும் அமைதியும் அழகான ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கூடிய அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த சத்தத்துக்கே இப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அமளி துமளி பேரதிர்வு உண்டு. அந்த சத்தம் எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டா உள்ள நடுங்காம என்ன செய்யும், கலண்டு வந்தாலும் கலண்டு வந்துடும் ஹார்ட்டெல்லாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படியே நடுங்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங்க இந்த இடத்துல கொடுக்குறாங்க இப்னு அப்பாஸ் எல்லாம். அடுத்து 9வது வசனம், பார்வைகள்லாம் பணிஞ்சிரும், கீழ் நோக்கிரும். அந்த நேரத்துல உள்ளமெல்லாம் ஆடி போய் திடுக்கத்துல அங்க இங்கேயும் சுத்தி பார்க்கவா வரும். அப்படி பார்வையெல்லாம் பணிஞ்சிரும், கீழே தாழ்ந்துரும். பார்வைகள் அந்த மனிதர்களுடைய அதுக்கு இலக்கணம் அவர்களுடைய உள்ளங்கள் இணைந்து அந்த உள்ளங்களுடைய பார்வையும் ஒன்று சேர்ந்து அப்படி பணிஞ்சிரும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. இங்க பார்வைகள் அந்த மனிதர்களுடன் இணைக்காமல் அவர்களுடைய உள்ளங்களோட இணைத்து அந்த உள்ளங்களின் பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணுடைய பார்வையை சொல்லாம உள்ளத்தோட பார்வையை நினைச்சு சொல்றாங்க. அதாவது அது பணிவை காட்டும். அன்னைக்கு பணிவை காட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உள்ளங்கள் பணிந்தாலும் சரி, கண்கள் பணிந்தாலும் சரி, வாழும் போது
நமக்கு அழகான முறையில சுப செய்திகள் சொல்லும் போது, இப்ப அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் போது பணியாம அப்பையெல்லாம் தர்க்க குதர்க்கம் பேசி இதெல்லாம் நடக்குமா நடக்காதா வருமா வராதா அடப்போங்கப்பா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி என்னத்தையோ ஒரு பயம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு போய் உள்ளம் படிஞ்சு கண்கள் பணிஞ்சு நடுங்கி என்ன பிரயோஜனம்? ஆக அவங்க கண் கூட அத என்ன சொல்றாங்க, அதெல்லாம் காணுவாங்க. மனிதர்களும் அவர்களின் உள்ளங்களும் ஒட்டி பிறந்தது அப்படிங்கறதுனாலதான் இது சொல்லி காட்டுறாங்க. ஆக அவர்கள் கண்கூடாக காணும் பயங்கரங்களின் காரணமா அவர்களுடைய பார்வைகள் இழிவும் சிறுமையும் அடைந்திருக்கும். இழிவடைஞ்சு சிறுமையடைந்து அப்படி பணிஞ்சு நடுங்கி நிற்கும். 9வது வசனம் இது. 10வது வசனத்துல சொல்றாங்க, இறந்த பின் அந்த குழியிலிருந்து நாங்கள் திரும்ப எழுப்பப்படுவோமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், இறந்த பின்னாடி குழியில போய் அடக்குனதுக்கு பின்னாடி எரிச்சு சாம்பலாக்கி கலந்ததுக்கு பின்னாடி நம்ம எழுப்பப்படுவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இணை கற்பிக்கக்கூடிய குறைஷிகள் இப்படித்தான் கேட்டாங்களாம். நம்ம குழிக்குள்ள அடக்கஸ்தலங்களுக்குள்ள சேர்ந்ததுக்கு பின்னாடி உடல்கள் உருக்குலைஞ்சு எலும்புகள்லாம் சிதைந்து மக்கி போய் மறுபடியும் அதுக்கு பின்னாடி எழுப்பப்படுவோமா? இது ரொம்ப பாரதூரமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைஷி காஃபிர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குரிய விளக்கங்கள் தப்சீர் தபரில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் மக்கி போன எலும்புகளா நாங்க ஆக்கி விட்டாலுமா நாங்க எழுப்பப்படுவோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்கன்னு அடுத்த வசனம் 11வது வசனமும் அதையே சொல்லி காட்டுது. எப்படி மக்கி போனதுங்கிறத குளிக்க நஹிரா அப்படிங்கிற அந்த சொல் வாழப்பட்டிருக்குது. அதாவது முதல் முறையும் இத்து போனதுங்கிற பொருளையும் 2வது முறையும் இத்து போனது ஒண்ணுமில்லாம போனது அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த நஹிரா அப்படின்னா காற்று உள்ளே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த இத்து போன துளையிடப்பட்ட எலும்பு. அதாவது ஒரு எலும்பு இருக்கு, அது அங்கங்க ஹோல் போட்டு சல்லடை மாதிரி ஆக்கிட்டோம்னா இப்படி எலும்பெல்லாம் அரிச்சு ஒண்ணுமில்லாம போனதுக்கு பின்னாடி எழுப்பப்படுவோம் இப்படி கேக்குறாங்க. அதனாலதான் முதல் முறையும் 2வது முறையும் அதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படி ஆனதுக்கு பின்னாடியுமா எழுப்பப்படுவோம்? அதுக்குதான் இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்றாங்க, அப்படி அவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறத. சோ 10, 11 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நாங்க மௌத்தாயி மரணிச்சு குழியில அடக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாம எலும்பெல்லாம் மக்கி போய் சல்லடையா அரிச்சு இப்படி போனதுக்கு எழுப்பப்படுவோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். 12வது வசனத்துல அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியா இருந்தா அது ஒரு பெரிய இழப்ப தரக்கூடிய மீட்சி தான் அவங்க சொல்றாங்களாம். அப்போ முந்தைய 10வது வசனத்துல இடம்பெற்ற அந்த சொல்லும் இதையும் விளக்கம் படுத்தி பார்க்கையில முந்தைய பிந்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் ஹாஃபிரா அப்படிங்கிறது நரகத்தை குறிக்கும். நரகத்திற்குத்தான் எத்தனை பேர், சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல சொல்றாங்க அல் ஹாஃபிராண்டா அது ஒரு நரகத்தை குறிக்கும். நரகத்துக்கு எத்தனை பேர் தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான் இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நரகத்துக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? வாங்களே பார்ப்போம். ஒண்ணு, அந்த நரகத்துக்குரிய பேரை சொல்லி காட்டும் போது, ஒண்ணு அந்நார் நெருப்பு, 2 அல் ஜஹீம் நரக நெருப்பு, அதுவும் நம்பர் 3 சக்கர் வெப்பமானது, அதுக்கு அடுத்து 4 ஜஹன்னம் கடுக்கடுத்துக்கிட்டு இருக்குமா, அதுக்கு அடுத்து 5வது அல் ஹாவியா அழிக்க கூடியது, அதுக்குள்ள எதை தூக்கி போட்டாலும் அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். நம்பர் 6 அல்ல ஹாஃபிரா அழிவு, அதுக்கடுத்து பலா படுகுழி, அதுக்கு அடுத்தது அல் ஹுதமா குளிந்து விட்டு எரியக்கூடியது. இது எல்லாம் நரகத்துக்கு பேரா. இந்த நரகம் எல்லாத்தையும் எல்லாமே நம்பிடுமா. இதுல எதையாச்சும் நம்ம போலாமா, தேர்ந்தெடுக்கலாமா? எப்படி சொல்லி காட்டான் பாத்தீங்களா? இத்தனை நரகம் இருக்கு, இத்தனையும் நிரம்பிடுமா. அதுக்கு மேல அல்லாஹ் கேட்பானா, இன்னும் கிட்ட இடம் இருக்கான்னு, இன்னும் உனக்கிட்ட அனுப்பவாண்டு இருந்தா அனுப்புன்னு சொல்லுமா. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் எல்லாம் எதுக்காக சொல்றான்? நம்மளை பயங்காட்டுறதுக்கு இல்ல, நம்ம இந்த இடத்துக்கு போகாம நம்மளை தற்காத்துக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா நான் அங்கதான் போவேன்,
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் விளக்க புடிச்சுக்கிட்டு உங்களை அதுக்குள்ள அந்த படுகுழிக்குள்ள விழுகின்றக்கூடாதுன்னு நான் பாதுகாத்துறேன். ஆனா அந்த விளக்கோட நெருப்புல போய் விழுகிற விட்டிலா நீங்க இருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப இத்தனை நரகத்தையும் சொல்றாங்க, அப்படியான்னு அது பெரிய இழப்பு தான், அது பெரிய வீழ்ச்சி தான் அவங்க கூறுறாங்க. இந்த வசனத்துக்கு முஹம்மது பின் காபு ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லையில சொல்றாங்க, நம்ம இறந்த பின்னாடி மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து நம்ம எழுப்புனா நிச்சயமா நாம இழப்பையே சந்திப்போன்னு குறைஷியர்கள் சொன்னாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது நிஜமாவே உண்மையான அது ஒரு இழப்பு தான் அப்படின்ற அவங்களும் கொஞ்சம் யோசிக்க கூடிய நிலைமை வருது. ஏன்னா இந்த வசனத்துல அல்லாஹ்தாலா அவ்வளவு சொல்றான். அதுக்கு அடுத்து 13, 14வது வசனம், இதுவெல்லாம் ஒரே ஒரு பேர் ஓசைதான். இதெல்லாம் நடக்கிறது பெரிய ஒரு பிளானிங்ல, ஒரு பெரிய விஷயங்களை செய்யணுங்கிறதா இல்ல, ஒரே ஒரு சத்தம் தான். உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வெட்ட வெளியில வந்து நின்றுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ் பிறப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை தான். அத வந்து மீண்டும் சொல்லவோ உறுதிப்படுத்தவோ தேவையே இருக்காது. கதவை திறப்பா, திறக்கலாம்டா, அட கதவை திறையேன் சொல்றோம், அட போயேன்பா மோக நகராட்டியே உனக்கு காதுல விழுகலையா அப்பெல்லாம் கேக்குறோம்ல. இப்படி எல்லாம் திருப்பி சொல்ற வேலையே கிடையாது. அல்லாஹுடைய அந்த தர்பார்ல, அல்லாஹுடைய அந்த ஆட்சி பீடத்துல ஒரே ஒரு கட்டளை தான், அதுக்கடுத்து வேற எதுவுமே இருக்காது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நடந்துரும். அப்ப மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த சத்தத்தை கேட்டு அடக்க தலக்கல்ல இருந்து எழுந்து நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உயர்ந்தோன் அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆணையிட உடனே அவர் வந்து எழுப்புதலுக்கான ஒரு எக்காலத்தை, ஒரு ஊதுதலை ஊதுவாரு. அடுத்து 2வது எக்காலம் ஊதுவத அது சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல முதல் ஊதுதல் ஊதுனதும் இருக்கிற அவ்வளவும் அழிச்சப்பட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாமே அழிச்சு ஒண்ணுமில்லாம போயிரும். 2வது ஊதுதல் ஊதுனதுமே அவங்க எல்லாம் எழும்பி வந்துருவாங்க. அவர் ஊதும் முன்னாடி, அதாவது வந்து அவ்வாறு அவர் ஊதும் போது முன்னோர் பின்னோர் அனைவரும் வல்லமையும் மாண்புமிக்க இறைவனுக்கு முன்னால் எழுந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. அவன் இந்த மாதிரி நிக்கையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே அவ்வளவு பேர் வந்து ஒரே இடத்துல நிப்பாங்களா, ட்ரெஸ்ஸே போடாம காலில் செருப்பே இல்லாம ஆண்கள்லாம் சுண்ணத்து செய்யப்படாத நிலையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூலே எதுவுமே போடாம நிற்பாங்க, அப்படி எல்லாரும் பாப்பாங்களே. ஆயிஷா அங்க எங்க ஆயிஷா, அதுக்கெல்லாம் நேரம் இருக்க போகுது, இதெல்லாம் யாருக்குன்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. இந்த பின்வரும் இறைவசனங்கள் இதைதான் சொல்லுது. என்னன்னா, அவர்களை அவன் எழுமாறு அழைக்கும் போது அந்த நாளில் அவனை புகழ்ந்தவாறு நீங்கள் பதிலளிப்பீர்கள். மேலும் குறைவான காலமே உலகில் தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள். 17வது அத்தியாயத்துல 52வது வசனம். அந்த சூர் ஊதுனதும் எல்லா மக்களும் எழுந்து வந்து நிப்பாங்க, ஒரே இடத்துல வந்து ஒண்ணு கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. உங்களை அவன் எழுமாறு அழைக்கும் அந்த நாள்ல அவனை புகழ்ந்தவாறு நீங்கள் பதிலளிப்பீங்க. மேலும் குறைவான காலம்தான் இந்த உலகத்துல தங்கி இருந்ததா நீங்க நினைப்பீங்க. 17வது அத்தியாயம் 52வது வசனம். நமது ஆணை இமை பொழுது போன்று ஒன்றே ஒன்று தவிர வேற எதுவுமே இல்ல. அல்லாஹாலா 54வது அத்தியாயத்துல 50வது வசனமா சொல்றான், இமை பொழுதை போன்றே ஒன்றே தவிர வேற எது, அப்படி கண்ணிமைக்கும் நேரம் தானா, அதை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு அல்லாஹாலா 54வது அத்தியாயம் 50வது வசனத்துல சொல்றான். அந்த யுக முடியும் அப்படிங்கிற அந்த நிகழ்வு இமை பொழுது போன்று அல்லாது அதைவிட விரைவான ஒன்றே தவிர வேறில்லை. 16வது அத்தியாயத்துல 77வது வசனம். அதாவது கண்ணிமைக்கும் நேரம் தான், அது எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். அந்த முதல் சூர் ஊதுறது, எல்லாமே அழிக்கப்படுறது, 2வது சூர் ஊதுறது, எல்லாரும் எழுந்து வந்து நிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து மணிக்கணக்குல, நாள் கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல எல்லாம் தேவைப்படாது. டைம் நமக்கு வந்து கண் மூடி முழிக்கிற நேரம் தான். அப்போ அந்த நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, என்ன அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு வந்து கொஞ்ச நேரம் தானே இருந்தோம், ஏன் அதுக்குள்ளாட்டி நம்மளை எழுப்பி கூப்பிட்டாங்க
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் ஒரே ஒரு பேரோசை தான் அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு 13வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லையில, அந்த பேரோசை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சத்தத்தை குறிக்கும் அப்படின்றாங்க. இப்ராஹிம் அத்-தைமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வல்லமை மாண்புமிக்க இறைவன் தன் படைப்புகளை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பும் அந்த மறுமை நாள் அவர்கள் மீது கடுமையான கோபத்துல இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனமானது இறைவனின் கோபத்திலான அதட்டலை சொல்லி காட்டுது. அந்த வசனம் எதுனா அந்த சத்தம், பேரோசை, அதட்டல் இப்படிங்கறதெல்லாம் வந்து இறைவனுடைய கோபத்தை காட்டக்கூடியதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனங்களுக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து பாருங்க 14வது வசனம். உடனே அவங்க வெட்ட வெளியில நின்று கொண்டு இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்துல இந்த வெட்ட வெளிங்கிறத சொல்றதுக்கு அஸ்ஸாஹிரா அப்படிங்கிற அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்கு. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து அஸ்ஸாஹிரா அப்படிங்கிற சொல்லு வந்து முழு பூமியையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹசன் அல் பஸ்ரி, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாம் சொல்றாங்க அது பூமியோட அந்த மேற்பரப்பை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த மக்கள் வந்து பூமிக்கு அடியில இருந்துகிட்டு இருப்பாங்க, பின்னர் அவர்கள் வந்து அந்த பூமியோட மேற்பரப்பை நோக்கி வெளியே கொண்டு வரப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. சஹல் பின் சாது அஸ்-சாதி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மேற்கண்ட வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, இந்த மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அது ரொட்டியை போன்று பழுப்பு நிறமுள்ள காலியான மணற்பாங்கான ஒரு இடத்தைத்தான் இது சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா செய்தியும் தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டுக்கொண்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த சத்தம், இந்த பேரதிர்வு வந்த உடனே ஒரு வெட்ட வெளியில எல்லா மக்களும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது பூமியோட மேற்பரப்பா இருக்கும். பூமியோட அடித்தளத்துல இருந்த மக்கள்லாம் அந்த மேற்பரப்புக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த மேற்பரப்பு எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த பூமி ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும், ஒரு பழுப்பு நிறமுள்ள காலியான அந்த மணல் பாங்கான ஒரு இடமா இருக்கும். இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் இந்த வசனம் தொடர்பா ரபியா பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ் பின்வரும் இந்த வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனங்கள் குறித்து பேசுறான். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் நாளை நபியே நீர் எண்ணி பார்ப்பீராக. வானங்களும் இதே மாதிரி மாற்றப்படும். அப்போது அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் அந்த மக்கள் அனைவரும் தோன்றுவார்கள். 14வது அத்தியாயத்துல 48வது வசனம். இந்த வசனத்தை நினைவு கூட்டி காட்டுறாங்க. அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா எப்படி செய்வாங்கிறத. அடுத்து வந்து 20வது அத்தியாயத்துல 105வது 107வது வசனத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. நபியே, மலைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள், வினவுகிறார்கள். அவற்றை என் இறைவன் தகர்த்து தூள் தூளாக்கி விடுவான் என்று நீர் கூறுவீராக. பின்னர் அவற்றை அவன் சமதளமாக ஆக்கி விடுவான். நீர் அதில் எந்த பள்ளத்தையோ எந்த மேட்டையோ காண மாட்டீர். அப்ப இந்த பூமி வந்து பள்ளம், மேடு, படுகுழி அப்படியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மலையெல்லாம் அல்லாஹ் சுக்குநூறா நொறுக்கி அல்லாஹ் தஆலா பூமியை வந்து சமதளமா ஆக்கி எந்த ஒரு பள்ளம் மேடுன்னு எதுவும் இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட நாள் அது அப்படிங்கிறத 20வது அத்தியாயத்துல 105 107 வசனத்தில் சொல்றாங்க. அந்த நாள்ல நாம மலைகளை இடம்பெயர செய்வோம். அப்போது நபியே நீர் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர். 18வது அத்தியாயம் 47வது வசனம். அப்போ அது இந்த வசனத்துக்கு சொல்லும் போது மலைகள்லாம் அகற்றப்பட்டு இருந்த அந்த நிலப்பகுதி வெட்ட வெளியா தெரியும். இந்த பூமியானது வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியை போல இருக்காது. தவறு ஏதும் நடக்காத, ரத்தம் எதுவும் சிந்தப்படாத பூமியா அது இருக்கும். அப்ப இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, 14வது அத்தியாயத்துல 48வது வசனம். அந்த மாதிரி இந்த பூமி வேறு பூமியா மாற்றப்படும். நம்ம பார்க்கக்கூடிய மலைகள் இருக்காது, பள்ளங்கள் இருக்காது, படுகொலிகள் இருக்காது, ஆறுகள் இருக்காது. எல்லாம் நமக்கு முன்னாடி என்னன்னு இருக்கும், வெட்ட வெளியா சமதளமா விரிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அந்த பூமியானது எப்படி இருக்குமா, இந்த தவறுமே நடக்காத, ரத்தம் சிந்தப்படாத பூமியா இருக்கும். இந்த பூமியில ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டும் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி மனிதர் கடைசியில வரக்கூடிய அத்தனை மனிதர்களும்
ஒரே ஒரு சத்தம் தான். அந்த சத்தத்துக்கு எத்தனை மக்களும் ஒன்னா சேர்ந்து வந்து நின்றுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு உள்ளங்கள்லாம் பயந்து நடுங்கி பார்வையெல்லாம் தாழ்ந்து கூனி குறுகி என்ன நடக்குமோண்டு அமளி தும்முலியா நிக்கக்கூடிய நாள் தான் அது. அந்த நாளுக்கு முன்னால் நீங்க உங்களுக்கு வந்திருக்க இந்த வேதத்தை பற்றி பிடிச்சு அல்லாஹ்வுடைய தூதரா செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த தூதர்கள் சொல்றதை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த நிலைமையில இருந்து பாதுகாக்கப்படுவீங்க. மற்ற சூறாக்கள்ல நம்ம இதை பத்தி பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 1 to 14 வசனம் நமக்கு இந்த சூர் ஊதக்கூடிய நிலைமை, முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் இடையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அப்போ மனிதர்களுடைய நிலை, அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க. நமக்கு என்ன, மௌத்தானதுக்கு பின்னாடி புதைகுழியில போய் அடக்குனதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லாம மக்கி போனதுக்கு பின்னாடி எலும்பெல்லாம் இங்க பாருங்க சல்லடமாறு அரிச்சுக்கிட்ட பின்னாடி நம்ம எழுப்பப்படமான்னு பேசுனவங்க எல்லாம் நிஜமாவே இப்படி இருந்தா இது பேரிழப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கறது அந்த நிகழ்வுகளை சொல்லி காட்டக்கூடியதா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த வசனங்களா இருக்கு. 1 to 14 வசனம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 15வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு கிடைச்சிச்சா, அந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேக்குறான். துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து சொன்னா, ஃபிரௌனிடம் நீங்க போங்க, திண்ணமா அவன் வரம்பு மீறிட்டான், எனவே நீ அவனிடம் கூறும் நீ தூய்மை பெற விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் நீங்க கேளுங்க. அப்போ மேலும் உன் இறைவனின் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா, அதன் மூலம் அவனை குறித்து உனக்குள் அச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிரௌன்கிட்ட போய் பேசுங்க. பிறகு மூசா ஃபிரௌனிடம் சென்று அவனுக்கு பெரும் சான்றினை காண்பித்தார். ஆனால் அவன் அதனை பொய்யென கூறினான். மேலும் அவன் ஏற்க மறுத்தான். பின்னர் சூழ்ச்சிகள் செய்திட திரும்பினான். மேலும் மக்களை ஒன்று திரட்டினான். அவர்களை அழைத்து நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன்று கூறினான். இறுதியில் அவனை மறுமை மற்றும் இம்மையின் வேதனை கொண்டு அல்லாஹ் பிரித்தான். அஞ்சி வாழும் ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நாசியாத்தோட 15வது வசனத்துல இருந்து 26 வசனம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி வந்ததான்னு சொல்லி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்கிட்ட போக சொல்லி அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன, அவன் அந்த நிகழ்வை கேட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை கேட்டு அவன் என்னவெல்லாம் செஞ்சான் அப்படிங்கறத சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இதுல இறைவனை மறுக்கக்கூடிய அல்லது அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். வாங்க போய் அந்த படிப்பினை என்னன்னு சொல்லி பாப்போமா, வாங்க உள்ள போவோம். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் எகிப்தோட சர்வாதிகாரி இரண்டாம் ரம்சேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிரௌனை குறித்து அவனிடம் தன்னுடைய தூதர் மூசா அவர்களை அனுப்பி தூதை எடுத்து சொன்னதை பத்தி இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறான். அந்த சர்வாதிகாரியா வாழ்ந்த ஃபிரௌன் தானே மேலான கடவுள்னு சொல்லி அகம்பாவத்தோடு பதில் சொன்னான். இறுதியா அவனும் அவனுடைய படைகளும் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மள அந்த விஷயங்களை சொல்லி நம்மள கூட்டிட்டு போறான். வாங்களேன், இங்கு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியாரும் தூதருமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பத்தி தன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறான். இங்க வாங்க நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மூசான்னு சொல்லிட்டு என்னுடைய அடியாரும் தூதருமா இருந்த அவங்களுடைய செய்தியையும் அவங்களுக்கு மத்தியில வாழ்ந்த மக்களுடைய வரலாறு நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அவர்களை ஃபிரௌன்ட்ட தூதரா நம்ம அனுப்பி வச்சோம், அவருக்கு அற்புதங்களை அளித்து வலியூட்டணும். அவ்வாறு இருந்தும் ஃபிரௌன் தனது இறை மறுப்புல எல்லை மீறி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இறுதியில நம்ம என்ன செஞ்சவன வல்லமையும் மாண்பு மிக்க ஒருவன் தண்டிப்பதை போன்று இறைவன் அவனை தண்டிச்சாங்கிற செய்தியும் சொல்றான். எவ்வளவு சொன்னோம், அவகாசமும் கொடுத்தோம், நிறைய விஷயங்களை சொல்லி காமிச்சோம், செஞ்சு காமிச்சோம், கேட்ட மாதிரி இல்ல. அப்புறம் என்ன தீர்த்து கட்டிட்டோம், முடிச்சிட்டோம், கதையை முடிச்சிட்டோம்.
இப்படி நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இறுதியாக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உன்னுடன் மோதுகிறாரோ, நீ கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியை ஏற்க மறுக்கிறாரோ, அவருடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் அமையும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் எச்சரிக்கையும் செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி, அதன் மூலமா இந்த சமுதாயத்துக்கும் சொல்லி, இங்க வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்க மறுத்த ஃபிரௌனுடைய என்ன நில ஆச்சு தெரியுமா? நான் தான் இருக்கிறதுலயே பெரிய இறைவன், நான் என்னை மிஞ்சி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய நிலைமை என்னாச்சு? அவங்களுடைய சமுதாயத்துடைய நிலைமை என்னாச்சு? இதெல்லாம் பாத்துக்கங்க. இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதரா உங்களுக்கு அழகான சுப செய்திய, நேர் வழிகாட்டிய, அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய செய்தியை கொண்டு வந்தவரா இருக்கிறாரு. அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க விமோச்சனம் அடைவீங்க, ஈடேற்றம் அடைவீங்க. அவரோட மோதுனீங்களா, அவரை ஏத்துக்கிற மறுக்கிறீங்களா, இறுதியில உங்களுக்கும் முடிவு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையிலையும் இது இருக்கு. இதனாலதான் இந்த வரலாற்றோட இறுதியில அந்த 26வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா இதுல ஏக இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப முதல் செய்தி என்ன? 15வது வசனத்துல, நபியே, தூதர் மூசா பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சா, அதாவது அவர் பற்றிய தகவல் நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேள்வியை கேட்டு 16வது வசனத்துல சொல்றான், அவரை அவருடைய இறைவன் துவாங்கிற அந்த புனித பள்ளத்தாக்குல அழைத்தான், கூப்பிட்டான், பேசினான், அவரோட உரையாடினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த துவா என்பது சரியான கருத்துப்படி பள்ளத்தாக்கோட ஒரு பேரு அப்படிங்கிறாங்க. எகிப்தோட வடகிழக்கு சினாய் தீர்ப்பகம் இருக்குல்ல, அதோட தென் மத்திய பகுதியில அந்த சினாய் மலைய ஒட்டி உள்ளது. இதத்தான் தூசினாய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹவுரப் மலைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது உயரமா, இதோட உயரம் இந்த மலையோட உயரத்தை பத்தி சொல்லும் போது 2.285 மீட்டர். அதனுடைய அடிவாரத்துல இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு தான் இந்த துவாண்டு அழைக்கப்படக்கூடியது. இந்த புனித பள்ளத்தாக்குல தான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இறைவன் பேசினா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தூதுவா என்ற ஒரு இடமும் இருக்கு. அது மக்காவுல உள்ள ஒரு பள்ளத்தாக்கா இருக்கும். இது துவா. மக்காவுல இருக்க அந்த பள்ளத்தாக்குக்கு பேரு என்ன? தூதுவா. அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த 16வது வசனத்துல சொல்றான், நபியே, உங்கள்ட்ட மூசாவுடைய செய்தி வந்துச்சா, அவரை அல்லாஹ் தஆலா பள்ளத்தாக்குல, அந்த துவாங்கிற ஒரு பள்ளத்தாக்குல கூப்பிட்டு பேசினா. 17வது வசனம், நீர் ஃபிரௌனிடம் செல்வீராக. எப்படி பேசினா அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு? மூசாவே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இந்த ஹிஸ்டரி நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். ஃபிரௌன் இடத்துல ஒரு கொலை நடந்து போயிரும். அதுல இருந்து தப்பிச்சு மதியனுக்கு போவாங்க. மதியன்ல போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்களை, அழகான ஒரு பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மஹரா 10 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த மஹர் எல்லாம் முடிச்சு அதுக்குரிய எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு, வாங்க நம்மளுடைய தாயகத்துக்கு போகலாம், இப்ப ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல இருட்டா இருக்கும். தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை பார்த்துதான் அவங்க சொல்லுவாங்க தன்னுடைய துணைவியார்ட்ட, கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் அந்த வெளிச்சம் அங்க தெரியுது, அங்க இருந்து நான் கொஞ்சம் அந்த வெளிச்சத்துல இருந்து அது நெருப்பா இருந்தா அங்க இருந்து எடுத்துட்டு வரேன், நம்ம குளிருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஒளியில அந்த வெளிச்சத்துல நம்ம அப்படியே பாதையை பார்த்தும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க. போய் பார்த்தாத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல பேசுவான், பயப்படுவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னாடி அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. உங்க செருப்பு இருக்குல்ல, காலில் போட்டுட்டு வந்திருக்க செருப்பு, அதை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த நிறைய தடவை எல்லாரும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஒரு நினைவூற்று அல்லாஹ் சொல்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா அவங்க கூப்பிட்டு பேசையில தான் சொல்றான், மூசாவே, நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, நிச்சயமா அவன் எல்லாம் மீறிட்டான், அளவு கடந்து போறான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க, ஃபிரௌன் அகம்பாவம் கொண்டு பிடிவாதம் பிடிச்சு வரம்பு மீறி நடக்கக்கூடியவனா இருக்கான். அதனால அவன்கிட்ட போய், இங்க வாப்பா, செய்யறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அகம்பாவமும் பிடிவாதமாவும் எல்லாம் மீறி நடக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? இதுக்கு மேல போறது சரியில்லை. உன்னை படைச்சவன், என்ன படைச்சவன், உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பயந்துக்கோ. அவனுடைய அழகான தன்மைகள் இதுதான். அவனுடைய தூதரா நான் வந்திருக்கேன், உனக்கிட்ட அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்ல என்னை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அழகா போய் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதத்தான் 18வது வசனத்துல பாருங்க, அவன்கிட்ட நீ தூய்மை அடைய உனக்கு விருப்பம் தானா,
அப்படின்னு நீங்க போய் கேளுங்க. அல்லாஹ்தாலா சொல்லி கொடுக்கலாம். நீ தூய்மையற்ற நிலைமையில இருக்க, அகம்பாவத்தோட, பிடிவாதத்தோட, பெருமையோட, ஆணவத்தோட நடக்கிற நிகழ்வுகள்லாம் என்னது? தூய்மையற்ற நிலைங்கிறத அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ நீங்க தூய்மை அடைவதற்காக விரும்புறீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட போய் கேளுங்க. தூய்மை அடைவதற்கான இறைவனுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நீ நடப்பதற்கான பாதைய, ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பம் உண்டா? அல்லாஹுக்கு அடிபணிகிறது தான் தூய்மையானது. அவன் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் தூய்மையானது. அந்த மாதிரி உனக்கு நடக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு போய் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். அடுத்து 19வது வசனத்துல சொல்றாங்க, நான் உனக்கு இறைவன் பால் நல்ல வழி காட்டுறேன், அப்போது அவனை நீ அஞ்சி நடப்ப அப்படின்னு நீங்க அதோட சொல்லுங்க. 19வது வசனத்துல. 17ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவே இங்க வாங்க, பிராவுன் எல்லை மீறிட்டான், அவன்கிட்ட போங்க. 18வது வசனத்துல, நீ நடக்கக்கூடிய இந்த அகம்பாவம் சரியில்லாதது, அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கிறது தான் சரியானது, அப்படிப்பட்ட ஒரு அழகிய சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நான் உனக்கு வந்திருக்கேன், உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த 19வது வசனத்துல, உனக்கு நான் இறைவன் பால் எப்படி எல்லாம் நடக்கணும், அதாவது உன்னுடைய இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத நான் உனக்கு காட்டுறேன். அப்பதான் நீ என்ன செய்வ, முன்னர் இறுகி போனதாக, அசுத்தமானதாக, நன்மையிலிருந்து தூரமாக்க கூடியதாக இருக்கக்கூடிய உன்னுடைய உள்ளம் அல்லாஹுக்கு அடிபணிந்து கீழ்ப்படியும், கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதா மாறும். அப்படிப்பட்ட வழியை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவே அந்த ஃபிரௌன்ட்ட போய் நீங்க கேளுங்க. அடுத்து 20வது வசனம் என்ன சொல்லுது, பின்னர் அவனுக்கு அவர் மிகப்பெரிய சான்றையும் காட்டினார். 20வது வசனம், நான் சொல்லி தரது மட்டும் இல்ல, நிஜமாவே நான் அல்லாஹ்ட்ட இருந்து தூதன் தான், அல்லாஹ் என்னை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான். இங்க பாரு, அதுக்குரிய அத்தாட்சிண்டு, அந்த அத்தாட்சியும் காட்டுங்க. இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சத்திய அழைப்பை விடுத்ததோட அல்லாஹ்விடமிருந்து தான் கொண்டு வந்த இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு சான்றையும் வலிமையான ஆதாரத்தையும் அவன்கிட்ட, அதாவது ஃபிரௌன்கிட்ட காமிச்சாங்க. 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 21வது வசனத்துல, ஆயினும் அவன் நம்ப மறுத்தான், மாறு செஞ்சான். ஃபிரௌன் சத்தியத்தை நம்ப மறுத்ததோடு இல்லாம அவருக்கு சொன்னபடி இறைவனுக்கு கீழ்ப்படிவதில் மாறு செஞ்சான், ஏத்துக்கிறவும் மாட்டேன்ட்டான், கடுமையா எதிர்ப்பும் தெரிவிச்சான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த 21வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அவன்கிட்ட போய் சர்வாதிகாரமா நடந்துக்கிற சொல்லல, அழகான முறையில இஸ்லாம்டா என்ன, அல்லாஹ்டா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், நீ எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிற, அது உனக்கு கூடாது, நான் உனக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய, இறுகுன உன்னுடைய உள்ளம் இலகக்கூடிய அழகிய வசனங்களை சொல்லித்தரேன். இங்க பாருங்க, நான் சொல்றது சும்மா ஒண்ணும் சொல்லல, இங்க பாரு, அல்லாஹ்ட்ட இருந்து அத்தாட்சிகளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைச்ச அத்தாட்சி, இதையெல்லாம் பாரு, நான் உண்மையிலேயே ஆதாரத்தோடதான் நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்றப்ப அவன் என்ன செஞ்சான், நம்ப மறுத்தான், மாறும் செஞ்சான், கீழ்ப்படிய மறுத்தான். இதத்தான் அல்லாஹ் தஆலா 22வது வசனத்துல அவன் சொல்றான், முயற்சிகள் மேற்கொண்டவாறு பின்வாங்கி சென்றான். பின்னர் அவன் என்ன செஞ்சான், முயற்சி மேற்கொண்டவாறு பின்வாங்கி சென்றான். அதாவது சத்தியத்தை அசத்தியத்தால் எதிர்ப்பதற்கு முயற்சி செய்தவாறு பின்வாங்கி சென்றான். சத்தியத்தை ஏற்காததோடு இல்ல, அதை மறுக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்யறான். இதைத்தான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டிய வெளிப்படையான அற்புதங்களை எதிர்கொள்வதற்காக சூனியக்காரர்களை ஃபிரௌன் ஒன்று திரட்டி அந்த சூனியத்தை முறியடிக்கக்கூடிய, உன்னை விட கைதேர்ந்த சூனியக்காரர்கள்லாம் இங்க இருக்காங்க, நீ செய்யறதெல்லாம் சூனியம்னு சொல்லி செஞ்ச நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் சொல்றாங்க. அவன் சத்தியத்தை ஏற்காததோட மறுக்கவும் செஞ்சான், அதுக்கான முயற்சிகள் செஞ்சு நாங்க தான் பெருசென்று காட்டுறதுக்குரிய ஏற்பாடுகளையும் செஞ்சாங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து 23வது வசனம், பின்னர் அவன் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அவர்களுக்கு அறிவிப்பும் செஞ்சான்னு இந்த வசனம் சொல்லி காட்டுது. அப்போ அவன் என்ன செஞ்சான், இங்க வாங்க, மூசா நம்ம கிட்டயே வளர்ந்துட்டு நம்மளையே இன்னைக்கு திசை திருப்ப பாக்குறாரு, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு, இங்க வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரோட சூழ்ச்சிய முறியடிப்போம் அப்படின்னு மக்களுக்கு அழைப்பு விடுத்தான் இல்லையா, அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து 24வது வசனத்துல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நானே உங்களுடைய மேலான இறைவன் தான் அறிவிச்சான். இங்க வாங்க, மூசா எப்படிப்பட்டவரா இருந்தாரு, அவர் நம்மகிட்ட தானே வளர்ந்தாரு,
அவருடைய நிலைமைகள்லாம் எப்படி என்ன பாருங்க, நான் எப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பீரமா இருக்கேன், ஆட்சிக்கு சொந்தக்காரனா இருக்கேன், எல்லா சக்தியும் நிறைந்தவனா இருக்கேன், அப்ப நான் தானே உங்களுக்கு மேலான இறைவனா இருக்க முடியும். மூசா சொல்றது அவரே பலகீனமானவரு, அவர் சொல்லக்கூடிய இறைவன் எப்படி பலமானவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இது தொடர்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த வாசகத்தை ஃபிரௌன் என்னை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இருப்பதாக நான் அறியல. 28வது அத்தியாயத்துல 38வது வசனமா அல்லாஹ் சொல்றான். அவன் சொன்னானா, என்னை தவிர உங்களுக்கு வேற இறைவன் இருப்பதா நான் தெரிஞ்சுக்கேன், நான் அறியவே இல்லை, நான் தான் உங்களுக்கு இறைவனே அப்படின்னு சொல்லி 40 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இந்த விஷயத்த சொன்னான் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து 25வது வசனம், எனவே அவனை அல்லாஹ் இம்மை மறுமையின் தண்டனையால் பிடித்தான்னு சொல்றாங்க. எப்போ அவன் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி அல்லாஹுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உன்னை தூய்மைப்படுத்துறதுக்காக, உன்னுடைய எருகிய உள்ளத்தை இலகுபடுத்துறதுக்காக, நீ செய்யக்கூடிய இந்த ஆணவத்திலிருந்து, இந்த ஆணவ அடையாளி போக்குல இருந்து உன்னை விலக்கிக்கிறதுக்காக நான் அல்லாஹ்விடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதனா இருக்கேன், அத்தாட்சிகளோட வந்திருக்கேன், சான்றுகளோட வந்திருக்கேன், நீ இதெல்லாம் ஏத்துக்கப்பான்னு சொன்னப்ப மறுத்தான், மாறு செஞ்சான், எதிரா சூழ்ச்சி செஞ்சான். அதெல்லாம் போக மேற்கொண்டு போய் இன்னொரு படி மேல, உங்களுக்கு மிகப்பெரிய இறைவன் நான் தான், என்ன தவிர வேற இறைவன் இருக்கிறதா எனக்கு தெரியல, நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய இறைவன் சொன்னான். அதனால அதுக்கு பிறகு அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், 40 ஆண்டுகள் வச்சிருக்கான். அதுக்கு பின்னாடி அவனுடைய அந்த வரம்பு மீறின பேச்சு அவனை அழிக்க தூண்டிருச்சு. அல்லாஹ் இம்மை மறுமை மற்றும் அதனுடைய தண்டனையால பிடிச்சிட்டான். அல்லாஹ் கடுமையா பழி வாங்கினா. கீழ்ப்படிய பிடிவாதமா மறுக்கக்கூடிய அவன் போன்றவர்களுக்கும் இந்த உலகத்துல இது ஒரு பாடமா எச்சரிக்கையா ஆக்கினான். அழகான முறையில அவனை வாழ வச்சான், அவனுக்கு நோய் நொடி இல்லாம அல்லாஹ்தாலா வாழ வச்சான், அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், உடல் பலத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து அவன் அத்துமீறி போகும்போது அவன் புறத்துல இருந்து தூதர்களை அழகான முறையில அனுப்பி, நீ செய்யறது தப்பு, இது கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், உன்னையும் என்னையும் உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன்ங்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்கணும், நீ பரிசுத்தம் அடைய நாடுறியா, அப்படி இருந்தா உனக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்கறதுக்கு என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கான்னு சொல்லி வழிகாட்டுதல் வந்தப்போ ஏத்துக்கிறத விட்டுட்டு, ஏதோ கொஞ்சம் காலம் மறுத்தாலும் அதுக்கு பின்னாடி சிந்திக்கிறத விட்டுட்டு, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறை அந்தஸ்துக்கு போகவுமே அல்லாஹாலா விட்டு பார்த்தான். அதுக்கடுத்து மிகப்பெரிய பழிவாங்குதலா, மிகப்பெரிய தண்டனையா அல்லாஹாலா பிடிச்சான். இது மாதிரிதான் அன்னைக்கு அந்த ஃபிரௌன்டா, இன்னைக்கு எத்தனையோ ஃபிரௌன்கள், எத்தனையோ சர்வாதிகாரிகள், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அத்துமீறல் இன்னைக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பச்சை பாலங்கள், பிஞ்சுகள், பதறுகள் துடிக்குதுக பாக்குறோம் இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம்மளால அதை நினைச்சு பார்த்தா கல்பு கலங்காம நம்மள அதை கடந்து செல்ல முடியல. நான்லாம் நிறைய அந்த விஷயத்துல பாக்குறதே இல்லைன்னா மனசு தாங்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மள மாதிரி இப்போ இந்த உலகத்துல வாழணும்னு பிறந்தவங்க, இந்த மார்க்கத்துக்காக, இந்த இறைவனுடைய அந்த இல்லத்துல, நமக்கு சொந்த பூமி, நம்மளை போய் தொழுக விடாம, நம்மளை போய் அந்த பள்ளியில இபாதத் செய்ய விடாம இப்படி கொடுமை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய அந்த சமூகம், இந்த மாதிரி எத்தனை ஃபிரௌன்கள். அன்னைக்கு ஒருத்தன் தான் இருந்தாண்டா, இன்னைக்கு பல ஃபிரௌன்கள். இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்தாலா சொல்றான், நீங்க இப்படியா நடக்கிறீங்க, இங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடம் காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பாடமா தான் அல்லாஹ்தாலா இந்த ஃபிரௌனை தண்டிச்சான். அதை ஒரு பாடமாவும் ஆக்கியிருக்கான். இதையே ஒரு வசனத்துல, அவர்களை எங்கும் மறுமை நாளிலும் சாபம் பின்தொடருமாறு செய்யப்பட்டது, வழங்கப்படும் வெகுமதிகளில் எல்லாம் இது கெட்டது. 11வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல அல்லாஹ்தாலா தெரியப்படுத்துறான். நீங்க நினைக்கிறீங்களா இஷ்டத்துக்கு வாழ்றோம்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலையும் சரி மறுபடியிலையும் சரி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்ட்ட இருந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைக்கும், வெகுமதிகள் கிடைக்கும், அன்பளிப்புகள் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி இருக்குல்ல, அது மிகப்பெரிய கெட்டது. அவனுடைய அந்த பரம்பரையில வந்த அந்த பண்போட வாழக்கூடிய அந்த மக்களுக்கு
அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வெகுமதி இருக்குல்ல, அது மிக கெட்டதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா 11வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், நரகத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய தலைவர்களாகவே அவர்களை நம்ம ஆக்கினோம். எங்க? நரகத்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய தலைவர்கள். இந்த தலைவர்கள் பின்னாடி எத்தனை கூட்டம் இஸ்லாமியர்கள் சிலரும் அறியாமல் புரியாமல் மூல செலவை செய்யப்பட்டு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அதுக்கு பின்னாடி போறவங்க இல்லாமல் இல்ல. அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான் பாருங்க. நரகத்துக்கு அழைப்பு விடக்கூடிய இந்த தலைவர்களாகவே நம்ம அவங்கள ஆக்கணும். மறுமை நாள்ல அவர்களுக்கு உதவி வழங்கப்பட மாட்டாது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யவே மாட்டான். 28வது அத்தியாயம் 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தலைவர்கள்லாம் யாரு? நரகத்துக்கு மக்களை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க. இத சொல்லிட்டு இந்த 25வது வசனம் இருக்கு இல்லையா, அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை மற்றும் இம்மையை குறிக்க முறையே அல்லாஹ் தஆலா ஆகிரா மற்றும் அல் ஊலா அப்படிங்கிற அல் ஆகிரா அல் ஊலா அப்படிங்கிற சொற்களை இங்க பயன்படுத்தி இருக்கிறான். இது இறுதியானதும் மற்றும் முதன்மையானதும் அப்படிங்கிற ஒரு சொற்பொருளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இருப்பினும் இங்கு இந்த 2 சொற்களும் முறையே மறுமையையும் இம்மையையும் சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. இந்த வசனத்திற்கு சொல்லாட்டப்பட பொருள்கள் ரொம்ப சரியானதா இருக்கு. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி கெட்டதுதான். ஏன்னா அநியாயம் பண்ணீங்கல்ல, இறைவனுடைய தூதர்களை நிராகரிச்சீங்கல்ல, இறை வசனத்தை எல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அநியாயம் தான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்விரு சொற்களுமே ஃபிரௌனின் முந்திய சொல்லையும் 2வது சொல்லையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 28வது அத்தியாயத்துல 38, 79ல 95, 25வது வசனம் அந்த இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு மாதிரி வருது. இன்னும் வேறு சிலர் சொல்றாங்க, இந்த 2 சொற்களுமே ஃபிரௌனுடைய இறை மறுப்பையும் கீழ்ப்படியாமையும் சொல்லி காட்டக்கூடிய சொல்லா இருக்கு. இறைவன்கிட்ட அவன் கீழ்ப்படியவும் இல்ல, மறுப்பு செய்யக்கூடியவனா இருந்தான். சோ அப்ப அவனுடைய இறை மறுப்பையும் அவனுடைய கீழ்ப்படியாத தன்மையும் சொல்ல காட்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த வசனங்கள் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 26வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை வசனத்தை பார்த்தோம்? 15வது வசனத்துல இருந்து 26 வசனம் நம்ம பார்த்தோம். இந்த 26வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக ஒரே ஒரு இறைவனை, ஏக இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு படிப்பினை உண்டு. கண்டிப்பா படிப்பினை இருக்கு, நிச்சயமா படிப்பினை இருக்கு. இறை மறுப்புல போக கூடாதுங்கிற படிப்பினை இருக்கு, அகம்பாவம் கூடாதுங்கிற படிப்பினை இருக்கு, தற்பெருமை கூடாதுங்கிற படிப்பினை இருக்கு, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிற படிப்பினை இருக்குது, அல்லாஹுக்கு அஞ்சி வாழணுங்கிற படிப்பினை இருக்கு, நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தலைவர் பின்னாடி போகக்கூடாதுங்கிற படிப்பினை இருக்கு, நரகத்துக்கு அழைக்கக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற படிப்பினை இருக்கு. எவ்வளவு படிப்பினை இருக்கு. யார் அறிவுரை பெற்று கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவருக்கு படிப்பினை உண்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அல்லாஹ், நீ எந்த மாதிரியான படிப்பினையை நாங்கள் பெற வேண்டும் என்று நீ நாடினாயோ அந்த அழகிய படிப்பினைகளை பெறக்கூடிய நன்மக்களாக, உன்னை விசுவாசிகளாக, உன்னுடைய தூதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, உன்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் எங்கள் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததியினர்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களையும், யா அல்லாஹ் உலகம் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிம்களையும் அனைத்து மக்களையும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய உன்னதமான முஃமின்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல 15 to 26 வசனம் ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ்.